ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரீஸ் சேனல். ஸோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படம் என்னன்னா நதிச்சார்மி 2022ல் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு திரைப்படமான நதிச்சார்மி. இந்த படத்தில் என்ன விஷயம் அப்படின்றத ஒரு ஒன்லைனரை பார்த்துருவோம். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனை தன்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில் ரொம்ப கௌரவமாக கம்பீரமாக வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஒரு கடன் வாங்குறாங்க. அந்த கடன் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வருது நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர் ஸ்டோரி. ஸோ கட் பண்ணா ஓப்பனிங் சீன்லேயே ஒரு வீட்டில் ஒரு அடைப்பு ஏற்படுது. அதுக்கான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து பார்க்க வைக்கிறாங்க. அந்த அடைப்பு ஏற்படுத்திருக்கிற அந்த இடத்துல நோண்டி பார்த்தா மனுஷனோட உடல் பாகங்கள் கிடைக்குது. ஸோ அடுத்த சீனில் குட்டி பசங்கள்லாம் ஒரு அந்த ஸ்லம் ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அடிச்ச ஒரு சிக்ஸர் குப்பை தொட்டில போய் விழுது. அது பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கு. பால் எடுக்கலான்னு போய் பார்த்தா அந்த பாக்ஸ்க்குள்ளே போய் கை விட்டு பார்க்குறான். அதிலும் உடல் பாகங்கள்லாம் கிடக்குது. அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க நம்ம பசங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு சீன். ஸோ 2 சீனும் அதே மாதிரி ரிலேட் ஆச்சா. இன்னொரு சீனில் 4 பேர் பகல்லே குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அதுவும் ஒரு ட்ரம்ப் யார்ட் மாரி. ஸோ அந்த இடத்துல போய் ஒருத்தன் ஒண்ணு கடிக்கலான்னு சொல்லி போய் பார்க்கும்போது, புது பேக் மாரி இருக்கு. ஏதோ கிடக்குது போல, புதையல் மாரி ஏதோ ஒண்ணு இருக்குது போல அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து போய் பார்த்தா, அதுலயும் உடல் பாகங்கள் அங்கங்க கிடக்குது. ஸோ 3 இடத்துலயுமே மனுஷனோட உடல் பாகங்கள் கிடைக்குது. இது போலீஸுக்கும் சொல்றாங்க. ஸோ போலீஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதில அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சது என்னன்னா, இது ஒரு ஆம்பளையோடைய உடல் பாகங்கள் அப்படின்றது தெரிய வருது. ஸோ 1999 அடுத்த ஷாட். ஸோ உள்ள 2 பேரும் மாமாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் விஷயமா நான் அங்க போணும், இங்க போணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு லிஸ்ட் ஃபுல்லா தன்னுடைய அம்மாகிட்ட சொல்றாங்க. இந்த நேரத்தில நீ டிராவல் பண்ணணும் மாமா. இது சரியா வருமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என் வேலை அப்படிம்மா, நான் டிராவல் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, சிஐடிலாம் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட். ஸோ கிரைம் ஜேர்னலிஸ்ட். ஸோ அதுக்கு ஏத்த மாரியான வேலை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த ஷாட்லேயே நம்ம கீதா ஒரு ஜெயிலர் அம்மாவை போய் சந்திக்கிறாங்க. ஸோ சந்திச்சுட்டு ஸ்ரீலதாவை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும். அவங்கள பற்றி நான் விஷயங்கள் நான் கேஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நானும் 3 வருஷமாக பேசி பார்த்துட்டேம்மா. அந்த ஜெயிலரில் அந்த அம்மா ஃபுல்லாக பேசி பார்த்துருக்காங்க. என்னால் ஒரு விஷயம் கூட அந்த பொண்ணுகிட்ட கறக்கவே முடியல. அப்படி சொல்லும்போது, இல்லைம்மா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்க்கறதுக்கு, அவங்க கிட்ட பேசுறதுக்கு மட்டும் ஒரு வாரம் டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா, முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்கும்போது, உயர் அதிகாரிட்ட பேசி அந்த பெர்மிஷன் வாங்குறாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஸ்ரீலதா. நம்ம கீதாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ரூம்ல உட்காந்து. "உங்கள பத்தி எல்லாமே தெரியும். உங்க கேஸ் கட் ஃபுல்லாவே படிச்சுட்டேன். ஆனா கொலை பண்ணது நீங்க கிடையாது. அங்க என்னதான் நடந்துச்சு? கொஞ்சம் எனக்கு உண்மைய சொன்னீங்கன்னா, அதுதான் உங்கள வெளிய கொண்டு வரும். ஸோ உங்களுக்கான வெளிய கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணணும்னா, என்கிட்ட மனசு விட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த உண்மைய சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கீதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ பல நேரம் ரிக்வெஸ்ட்க்கு அப்புறம் தன்னுடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீலதா. 1994 ஒரு அழகான வீட்ட காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் புருஷன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த காலையில அந்த குஜாலோட 2 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் புருஷனும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஸோ இவன் காட்டுறாங்கல்ல, இவன் தான் கிருஷ்ணா. ஸோ இவன் பக்கத்து அந்த வீட்ட ஒட்டியே ஒரு அயர்ன் கடை வச்சிருக்கிறான். ஸோ அந்த வீட்டுல வாங்குன அந்த அயர்ன் துணியெல்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கு உள்ள வரான். உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தொப்புல கட்டிக்கிட்டு அந்த தாலிய தொங்க போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சீனே இமேஜின் பண்ணி பாருங்க. நல்லா ஒரு மொரட்டு சீனா இருக்கும். ஸோ அந்த தாலிய தொங்க போடுறதே ஒரு ஆன்டி ரெஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீனு. ஸோ அதில தொப்புல கட்டிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல "கிருஷ்ணா இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவன் போம்போது, "இந்தா அந்த ஸ்வீட்ட போய் உங்க வீட்ல எல்லாருக்கும் குடு" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவனும் கிளம்பி போறான். ஸோ அடுத்த சீன்ல அந்த கிருஷ்ணாவோட அப்பா சொல்றாரு, "நீங்க குடுத்த காசுல ஒரு அயர்ன் பாக்ஸ், புது அயர்ன் பாக்ஸ் வாங்கிட்டேன். இது என்னுடைய வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்மா. நான் அந்த காச சீக்கிரமா திரும்ப குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த காசெல்லாம் வேணாம். உங்க குடும்பத்த போய் பாருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. "இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலங்க. ரொம்ப நன்றிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருப்பீங்களா? கிளம்பி போங்க. போய் வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு ஒரு கண்ணு தான் வேலை செய்யும். ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு ஆட்டோல அந்த வீட்டுக்கான சொந்தக்காரங்க வந்துட்டு இருக்காங்க போல. "அம்மா வீட்டுக்கு யாரோ வராங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா, "டேய் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. போய் அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு உதவியா இருன்னு" சொல்லும்போது, அந்த லக்கேஜ் எல்லாம் ஆட்டோலேருந்து இறக்கி அவன் வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான். வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினுடைய சித்தியும், அவனுடைய பையனும். ஸோ இவங்க என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஹஸ்பண்டும் வந்துடுறாப்புல. வந்துட்டு உடனே எல்லாருமே ஒண்ணா சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இவனும் இவ்வளோ வயசாயிடுச்சு, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. எல்லா கம்பெனியும் ஏறி இறங்குறான். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதும்மா. வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சித்தி ரொம்ப அழுகுறாங்க. ஸோ உங்க புருஷன்கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடும்மா, ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லும்போது, "இப்ப இருங்க சித்தி நான் பேசிட்டு வரேன்னு" சொல்லி போய்
தன்னுடைய அந்த விஷயத்த வந்து புருஷன்கிட்ட சொல்றாப்புல. ஸோ அந்த புருஷனும் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாரி ஒருத்தன் இருக்கான், வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்கும்போது, இன்டர்வியூக்கு வர சொல்லு, மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர சொல்றாங்க. ஸோ அவனுக்கும் வேலை கிடைச்சிருது 2 கேள்வி கேட்ட உடனே. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கல. 12,000லேருந்து 14,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்குமா 94லயே. ஸோ அப்படி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே உங்களால தான், உங்க புருஷனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்ல வந்து ஆசீர்வாதம். அம்மா சொல்றாங்க, "இவன் கம்ப்யூட்டர் சம்மந்தமா படிச்சான். இந்த காலத்துல வேலை கிடைக்குமான்னு சொல்லி நான் ரொம்ப பயந்தேன். எல்லாமே உன் புருஷனால தான்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "நன்றியெல்லாம் எதுக்கு சித்தி? எல்லாமே ஒரு ஃபேமிலி தானே" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "அடுத்து உன் கல்யாணம் தான்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஸோ கட் பண்ணா அடுத்த சீன்ல டின்னர் போயிட்டு இருக்குது. "எல்லாமே உன்னால தான் மாமா. நீ உன் ரெஃபரலால தான் வந்து எனக்கு வேலை கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீன்ல கட் பண்ணா புருஷனும் பொண்டாட்டியும் வந்து நல்லா செய்றாங்க. நல்லா செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பக்கத்துல ஜன்னல்லேருந்து யாரோ வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கிருஷ்ணா தான். "ஸோ யாரும்மா? என்னம்மா இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி புருஷன் கேட்குறாப்புல. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தூங்குங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஸோ கட் பண்ணா 6 மாசம் அப்படியே ஓடுது. அந்த சித்தியும் அந்த பையனும் வராங்க. ஸோ இவன் வந்து யுஎஸ்க்கு போறான். நம்ம ஆஃபீஸ்லேருந்து அனுப்புறாங்க. "இவ்வளோ சீக்கிரமா வந்து யுஎஸ் போறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் இவனோட திறமை தாம்மா காரணம்" அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டா புது பணக்காரங்க பேசுவாங்கல்ல, அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ணது என்னவோ இவருடைய புருஷன் தான். ஹீரோயினோட புருஷன். அதெல்லாம் வந்து மனசுலயே வச்சுக்காம, "ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன் யுஎஸ் போறதுக்காக. நீயும் உன் புருஷனும் வந்து மறக்காம வந்துரணும்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாயி போச்சு நம்ம ஹீரோயினுக்கும். நம்மளால இப்படி பண்ணோம், நம்மளே இப்ப மதிக்க மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு கிச்சன்ல உட்காந்து ஒவ்வொன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கடவுள்கிட்ட போய், என் புருஷனும் வந்து பல வருஷமா அந்த கம்பெனில வேலை பார்க்குறாரு. ராப்பகலா உழைக்கிறாரு. எங்களுக்கு எந்த வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இருக்க மாட்டேங்குதே. ஏதாச்சும் ஒரு நல்ல முன்னேற்றம் குடு இறைவா அப்படின்னு சொல்லி கெஞ்சி வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா புருஷனும் பொண்டாட்டியும் கட்டில்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நடந்தத சொல்ல, புருஷன்காரன் எக்ஸ்ப்ளைன் பண்றான். "ஏம்மா அவன் ஃபீல்டு வேற, என் ஃபீல்டு வேறம்மா. சாஃப்ட்வேர் வந்து யுஎஸ்ல இப்ப பூம் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் வந்து 6 மாசத்துல அவன் கொஞ்சம் லைட்டா வேலை செஞ்சா கூட ஆள் பத்தலன்னு சொல்லி யுஎஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்க 2 பேர் இண்டஸ்ட்ரியும் வேற. 2த்தையும் வந்து மனசுல போட்டு குழப்பிக்காத. அவனால முடியும். நம்மளாலயும் நம்மள வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும்" அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசிட்டு ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால்ல யாருன்னு பார்த்தா அந்த சித்தியோட பையன் தான். ஸோ "அக்கா நான் ஒரு பார்ட்டி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்துராதீங்க. அதில ஒரு சின்ன பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. வேற மாரியான பார்ட்டி வைக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்துராதீங்க" அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுட்டான். பதில் கூட பேசாம. ஸோ இவங்களுக்கு வந்து செம்ம காண்டு. தன்னுடைய புருஷன்கிட்ட நேரா போய், "நீங்களும் வந்து எப்படியாச்சும் யுஎஸ் போணுங்க. ஸோ என்னுடைய சொந்தக்காரங்க ஃபுல்லாவே வந்து அந்த பையன பத்தி தான் பேசுறாங்க. நீங்களும் யுஎஸ் போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏம்மா நேத்து தானம்மா அவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். அவன் ஃபீல்டு வேற, என் ஃபீல்டு வேறம்மா. என்னோட ஃபீல்டுக்கு வந்து யுஎஸ்லலாம் போய் வேல பார்க்க முடியாதும்மான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க கண்டிப்பா யுஎஸ் போயே ஆகணும். நம்மளோட வாழ்க்கைய நம்ம அங்க தான் தொடங்குறோம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகுறாங்க. "சரி ஓகேம்மா. இரு நான் என்னன்னு பார்க்குறேன். நம்மளும் யுஎஸ் போறதுக்கு என்ன ஏதுன்றத வேல பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லி யோசிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் ஒரு ஏஜென்சி கிட்ட போய் பேசுறாங்க. "மேடம் என்னுடைய புருஷன் யுஎஸ்க்கு போணும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன கோர்ஸ் பண்ணணும்? அது மட்டும் தெளிவா சொல்லுங்கன்னும்போது" இவங்களும் வந்து ஒரு 4, 5 கோர்ஸ் சொல்றாங்க. "இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா யுஎஸ்ல வேலை வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்சியும் வந்து சொல்றாங்க. நம்ம ஆளும் வந்து அந்த விஷயத்த வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த கோர்ஸ ஃபுல்லா படிக்கிறாரு. பகலா படிக்கிறாரு. பொண்டாட்டிய கூட வந்து நைட்ல கவனிக்கிறது கிடையாது. ஃபுல்லா படிப்பு படிப்புன்னே இருக்கிறாப்புல. ஸோ ஒரு வழியா வந்து அந்த கோர்ஸ் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. அந்த இன்டர்வியூல கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் 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 நம்ம ஆளு பதில் சொல்றாப்புல. ஸோ இவ்வளோ திறமையான ஆளா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு வேலைய போட்டு குடுத்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள்ல யுஎஸ் போறதுக்கான வேலைய ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸ்ல சொல்லி அனுப்புறாங்க. இவங்களும் நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. என் புருஷன் யுஎஸ் போறாரு. எல்லாரும் வாங்க பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசுல, இவ்வளோ சின்ன டைம் பீரியட்ல எப்படிம்மா உங்க புருஷனுக்கு யுஎஸ்ல வேலை கிடைச்சது? இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லம்மா. உங்க புருஷன் ரொம்ப திறமைசாலி. நீங்க ரொம்ப லக்கிம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க சித்தி முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். இதத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இதத்தான் வந்து தன்னோட புருஷன போட்டு நோண்டிட்டே இருந்தாங்க. ஸோ யுஎஸ் போறதுன்னு முடிவாகி போச்சு. ஆனா வந்து பைசா கொஞ்சம் குறையுது. ஸோ ஒரு மார்வாடிய வீட்டுக்கு கூட்டிட்டு, தன்னுடைய மொத்த நகைய வந்து விக்கிறாங்க, அடமானம் வைக்கிறாங்க. இந்த மாரி வேலையில பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட் வந்து, "ஏன்டி மொத்த நகையும் விக்கிற? ஃபியூச்சருக்கு என்னடி பண்ணுவ? மொத்தமா கையில இருக்கிறது இவ்ளோ செலவு பண்ணி ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "அவரு யுஎஸ் போனா போதும்டி. அவரு யுஎஸ் போய் செட்டில் ஆயிட்டாருன்னா, எல்லாத்தையுமே வந்து மொத்தமா நான் 10 மடங்கா திருப்பி எடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே சந்தோஷம் யுஎஸ் போறத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னங்க இவ்ளோ சந்தோஷம்னு கேட்கும்போது, நமக்கு விசா அப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு நான் வந்து சென்னைக்கு போணும். சென்னை போய் விசா அப்ரூவல் இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு வரேன். எனக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 30, 40 லட்சம் இருக்கும் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் யுஎஸ் போயிட்டு செட்டில் ஆயிட்டு உன்ன வந்து சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த யுஎஸ் எம்பசிய காட்டுறாங்க. அதுல வந்து இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் வந்து எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்டர்வியூ முடிவுல வந்து "சாரிங்க, நீங்க கிளியர் பண்ணல. உங்களுக்கு என்னால விசா குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து இப்போ பொண்டாட்டி கிட்ட சொல்லலான்னு ஃபோன் எடுக்க பார்த்தா, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவாளே அப்படின்னு சொல்லி மனசு கேட்கல. அப்படி சொல்லாமயே வந்து நேரா வீட்டுக்கு வரா.
நம்ம பொண்டாட்டிக்காரியும் வந்து சொந்தக்காரங்க ஃபுல்லா இத்தனாம் தேதி இதெல்லாம் யுஎஸ் போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாப்புல. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினால இந்த விஷயத்த ஜீரணிக்கவே முடியல. நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சா என் சித்தி என்னென்ன பேசும் அப்படின்னு சொல்லி அது சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலை வாங்கி குடுன்னு என் வீட்ல வந்து அழுததெல்லாம் வந்து அந்த சித்தி மறந்து போச்சு. இப்போ வந்து இவ்வளோ நக்கலா பேசுமே, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தூக்கத்துலேருந்து எந்திச்சு, நீங்க யுஎஸ் போயே ஆகணும். எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீ யுஎஸ் போயே ஆகணும். எல்லார்ட்டயும் நான் சொல்லிட்டேன். அத நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன பைத்தியமாடி அப்படின்னு சொல்லி நம்ம புருஷன்காரன் கத்துறான். எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? யுஎஸ் தான் முடியாது. விசா இல்லன்னு சொல்லியாச்சுல்ல. திரும்பவும் அதே ஏன் பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது, இல்ல நீங்க எப்படியாச்சும் போய் தான் ஆகணும். அதுவரைக்கும் நீங்க வந்து நான் ஒரு டேட் சொல்லியிருக்கேன். அதுவரைக்கும் நீங்க வந்து ஹோட்டல்ல போய் தங்கிக்கோங்க. வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. இவங்களும் வந்து போய் அந்த யுஎஸ் அந்த ஏஜென்சி கிட்ட இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாரி ஃபெயில் ஆயிட்டாரு. நீங்க தான் பொறுப்பு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதட்டமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வழி இல்லைங்க. வேற வழி பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு ரூ. 4,00,000 கூடுதலா செலவாகும். அரேஞ்ச் பண்ணுங்க அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏஜென்சில இருந்து. ஸோ வீட்ல ஃபுல்லா அதே நெனப்பு. 4,00,000க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஏங்கம்மா பிரபாகர் இல்லையான்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்லங்க அவர் யுஎஸ் போயிட்டாரு." "அப்படியா? அவன் இந்த காசு உங்ககிட்ட குடுக்க சொன்னான். இப்ப குடுக்கட்டுமா வேணாமான்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல குடுங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் பேசிக்கிறேன் அவர்ட்ட." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவே, "நான் தாம்மா குடுக்க சொன்னேன். இது வந்து வட்டி இல்லா கடன். என் ஃப்ரெண்டு தான். நீ வாங்கி வச்சுக்க." ஸோ அடுத்த இந்த விசா இன்டர்வியூ வரும்போது நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கிற காசு இன்னும் பத்தல இல்லையா? ஸோ மீதி இருக்கிற காசு என்ன பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்ல இருக்கிறத புரட்டி கிரட்டி எடுத்து பார்த்தா கூட இன்னும் ரூ. 1,00,000 வந்து குறையுது. ஸோ வந்தான் இல்லையா அந்த ஃப்ரெண்டு அவங்ககிட்டயே மறுபடியும் வந்து இன்னும் ஒரு ரூ. 1,00,000 குடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதாம்மா வந்து தரேம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த அயன் கடைக்காரருடைய அப்பா வந்து துணி குடுத்துட்டு வரேன்னு சொல்லி வெளிய கிளம்புறாப்புல. நம்ம கிருஷ்ணாவும் இதான் சான்ஸ் சொல்லி நம்ம ஹீரோயின நோட்டம் பிடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வரான். குளிச்சிட்டு இருக்கிறாங்க. வெளிய வந்து பார்த்தா, "என்னடான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல துணி வாங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான் நம்ம கிருஷ்ணன். ஸோ அது கட் பண்ணா அடுத்த நம்ம ராமகிருஷ்ணன் வந்து அந்த மீதி இருக்கிற ரூ. 1,00,000 குடுத்துட்டு போறாப்புல. ஸோ அந்த மொத்த காசையும் எடுத்துன்னு போய் அந்த ஏஜென்சில, "இந்தாங்க மொத்த காசு" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ அவங்களும் பணத்த வாங்கி போட்டு, "இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு உங்க புருஷனுக்கு விசா கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த விஷயத்த சொல்ல தன்னுடைய புருஷன வந்து திருட்டுத்தனமா போய் அந்த முக்காடுலாம் போட்டு போய் அந்த ஹோட்டல்ல பார்க்குறாங்க. "ஏம்மா நான் ஏஜென்சில பேசிட்டேங்க. இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா விசா கிடைச்சிருமா. நீங்க கவலைப்படாம இருங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா இவ்ளோ கஷ்டப்பட்டு, இவ்ளோ வேலை பண்ணி, இவ்ளோ கடன் வாங்கி நம்ம யுஎஸ் போய் ஆகணுமா? ஏம்மா இப்படி பண்ற? நீங்க போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கோவப்பட்டு சொல்றாங்க. "இல்ல, இல்ல சரிம்மா பண்ணிரலாம். அப்படியே பண்ணிரலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. சரி இவங்களுக்கும் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் நாட்கள் ஓடுது. ராமகிருஷ்ணன் காலையிலே வீட்டுக்கு வந்துடுறாப்புல. ஸோ குடுத்த காச வந்து கேட்க வராப்புல இல்லையா? "எம்மா பிரபாகர் என் ஃப்ரெண்டு தான். நீங்க வந்து சீக்கிரமா காச குடுத்துருவீங்கன்னு சொல்லி தான் வட்டி இல்லாம காச குடுத்தேன். ஆனா வந்து நாட்கள் போறத பார்த்தா, இன்னும் பல நாட்கள் ஆகும் போல இருக்கு நீங்க திருப்பி குடுக்குறதுக்கு. அதனால அசல் குடுக்க முடியலனாலும் வட்டியாச்சும் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. "கண்டிப்பா நான் வட்டி குடுத்துர்றேங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே குடுத்துர்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ரூ. 2,00,000 தேவைப்படுது. அது குடுக்க முடியுமான்னு?" சொல்லி கேட்கறாங்க நம்ம ஹீரோயின். "சரி ஓகே. இந்தாங்க" அப்படின்னு சொல்லி கையில இருக்கக்கூடிய அந்த 2,00,000த்தையும் வந்து குடுத்துர்றாங்க. "ஸோ நான் சாயங்காலம் வரேன். வரும்போது ஒரு பத்திரத்த எடுத்துட்டு வரேன். மொத்த காசையும் அதில போட்டு நீங்க ஒரு சைன் பண்ணி குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான் நம்ம. ஸோ இந்த மேட்டர சொல்றதுக்கு தன்னுடைய புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது அந்த ஹோட்டலுக்கு. "ஏங்க நீங்க போயிட்டு வர செலவுக்கு, அப்புறம் அந்த தங்குற செலவுக்கெல்லாம் வந்து காசு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுல்ல. ஸோ அத நான் ரெடி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு ஏதும்மா காசு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேங்க. நீ எத பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க யுஎஸ் போற வேலைய மட்டும் பாருங்க. நீங்க எப்படியாச்சும் யுஎஸ் போணும். இன்னும் 10 நாள் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நீ என்ன பார்க்க வரியாம்மா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமா வந்து கேட்கறான் நம்ம புருஷன். "சரிங்க" அப்படின்னு உடனே வரேன்னு சொல்லி டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு, அந்த இடுப்பெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அப்படியே போய் பார்த்தா, வெளிய கிளம்பும்போது நம்ம ராமகிருஷ்ணன் வந்து உட்காந்துர்றான். அந்த பத்திரத்த எடுத்துட்டு வரேன்னு சொன்னான்ல, எடுத்துன்னு வந்துட்டு உட்காந்துக்கிறான். "இந்தாம்மா இந்த பத்திரத்த படிச்சு பார்த்து சைன் பண்ணுமா. சைன் பண்ணேன்னா நான் சீக்கிரம் கிளம்ப முடியும். அப்ப ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னங்க நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா?" "ஆமாமா. கொஞ்சம் பிரச்சனை. அதனால ஹோட்டல்ல சாப்பிடுறேன்." "நீங்க ஹோட்டல்ல ஏன் சாப்பிடுறீங்க? நான் வீட்ல செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, செஞ்சு எடுத்துன்னு வராங்க. நம்ம ஆள் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காப்புல. "ஏம்மா சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கிறது வழக்கம். இத நீ கண்டுக்காதம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான். ஸோ இவங்களுக்கு செம்ம கோவம். "என்ன நம்ம வீட்லயே உட்காந்து சரக்கு அடிக்கிறான்" அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படியே போகுது. நடந்த எல்லாத்தையுமே தன்னோட புருஷன்கிட்ட சொல்றான். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம். எப்படி நம்ம வீட்ல வந்து இன்னொருத்தவன் சரக்கு அடிச்சுட்டு இது போறான், இது தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் தோணுது. இல்ல எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி போறாங்க. ஸோ நாட்கள் எப்படியோ போகுது. இவனும் வந்து வீட்ல வரான். சொந்த வீடு மாரி குடிக்கிறான். பொண்டாட்டி மாரி வந்து அத செஞ்சு குடு, செஞ்சு குடுன்னு சொல்றான். நாட்கள் கடந்து போகுது. ஸோ ஹீரோவே ஒரு நாள் வந்து ஃபோன் பண்றாப்புல. "நாளைக்கு என்ன நாள் தெரியுதாம்மா? நான் யுஎஸ் கிளம்ப போறேன். மறக்காம ஏர்போர்ட் வந்துரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் "கண்டிப்பா வந்துடுறேங்க. நான் உங்களுக்கு புடிச்ச புடவையில நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு. கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு. வெளிய தான் கிருஷ்ணா படுத்துட்டு இருக்கிறான். ஸோ இவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, வெளிய யாரோ கதவு தட்டுறாங்க. இவங்க பயங்கரமா எரிச்சல் ஆயிடுறாங்க.
இந்த ராமகிருஷ்ணன் தொல்லை தாங்க முடியல. கண்ட நேரத்தில கதவு தட்டுறானே அப்படின்னு சொல்லி போய் டோர் பக்கத்தில போய் பார்த்தா, நம்ம கிருஷ்ணா தான். "என்னப்பா இந்த நேரத்திலன்னு" கேட்கும்போது, "இல்லங்க அப்பா தான் உங்களுக்கு துணையா வீட்ட பார்த்துக்க சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னும்போது டோர சாத்திட்டு உள்ள போறாங்க. மறுபடியும் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ராமகிருஷ்ணன் தான். ஸோ உள்ள வரான். உள்ள வரும்போதே பயங்கரமா குடிச்சிருக்கான். நெக்க குடிச்சிருக்கான். ஸோ போதையில தள்ளாடிட்டே வரான். "ஒரு ஆம்லெட் போட்டு குடுக்குறியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ "போய் தண்ணி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி, இவங்களும் வந்து எரிச்சலா வந்து போய் ஆம்லெட் போட்டுட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி முன்னாடி இருந்தது அந்த அம்மாவெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து அதட்டெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டான். ஸோ இவங்களும் வந்து உள்ள போய் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி வந்து ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ண உடனே இவங்க பயங்கரமா கத்திடுறாங்க. "சாரிம்மா, சாரிம்மா" அப்படின்னு சொல்லி அவன் வெளிய போயிடுறான். வெளிய போய் நின்ன உடனே வந்து இவன் பயங்கரமா ஒரு மாரி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சுறான். அதாவது நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். "என்ன நீயும் புருஷனும் வந்து என்ன ஏமாத்த பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன் புருஷன் யுஎஸ்க்கும் போல, ஒண்ணும் போல. அவன் தங்கியிருக்கிற ஹோட்டல் வரைக்கும் எனக்கு தெரியும். என்ன 2 பேரும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா? என் பணத்த எப்ப குடுப்பீங்க? ஒழுங்கு மரியாதையா என் பணத்த எண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறான். நாங்க 2 பேருமே உங்கள ஏமாத்தணும்னு நெனைக்கலங்க. அது எப்பவுமே நாங்க பண்ண மாட்டோம். எங்க 2 பேருமே வந்து சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். அத நான் உங்க உங்க பணத்த வந்து ரொம்ப சீக்கிரமாவே திருப்பி குடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னமோ முதல்ல போய் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. இல்லன்னா வந்து பணம் குடுக்கல நான் தினம் தினம் வந்து உங்கள தொந்தரவு பண்ணுவேன். ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லி அவன் போய் பெட்ரூம்ல உட்காந்துக்கிறான். போய் நைட்டிய மாத்திட்டு நல்ல ட்ரெஸ்ஸ புடவைய சுத்தி எடுத்துட்டு வா. அதுதான் உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பான கண்ணோட்டத்திலேயே வந்து பேசுறான். நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இவங்க உள்ள போய் ஓன்னு அழுவுறாங்க. என்ன பண்றது? மீள முடியாத ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோமே! நம்ம லைஃப் என்ன ஆக போகுது? அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பதட்டமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எது நடந்தாலும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன மாரி வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வெளிய வந்து நிக்கிறாங்க. ஸோ போய் இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறோம். நீ பணம் குடுக்குற வரைக்கும் நான் டெய்லி வருவேன். பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். கிட்ட வந்த உடனே அந்த சீன்ல காட்டுறாங்க. அவன் மயங்கி கீழ விழுற மாரி. ஸோ வெளிய வந்து பார்த்தா கிருஷ்ணா நிக்கிறான். ஸோ ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பான் போல. ஸோ அப்புறம் உள்ள அவன் இருக்கான் போய் என்ன ஏதுன்னு போய் பாருன்ன உடனே அவன் போய் பார்த்து சொல்றான். இவன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அத சொல்லிட்டு அந்த கிருஷ்ணாவும் பதறி அடிச்சுட்டு வெளிய ஓடுறான். ஸோ நான் வந்து அந்த சரக்குல நெயில் பாலிஷ வந்து கலந்துட்டேன். அதனால தான் செத்து போயிருவான் போல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கதை சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெயில் பாலிஷ கலந்தா உயிர் போறவருக்கெல்லாம் வந்து பிரச்சனை வராதே அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளரும் கேட்கறாங்க, ஜெயிலரும் கேட்கறாங்க. 2 பேருமே வந்து பொய் சொல்லாம உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸ்டார்ட்டிங்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன காட்டுறாங்க இல்லையா? ஸோ கட் பண்ணா அந்த இடத்துல கதை நடக்குது. எல்லாருமே வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த ஏரியால பாடி கிடைச்சது அப்படின்னு சொல்லி மேப்ல பார்த்துட்டு இருக்கான். இங்க, அங்க, அங்கெல்லாம் கிடைச்சது. ஸோ அந்த இடத்துல பாடி பார்ட்ஸ தவிர வேற என்னலாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஐயா ஒரு கார் கீ கிடைச்சது ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த கார் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது இந்தியா எல்லா ஏரியாலயும் போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு இடத்துல கார் கிடைக்குது. அந்த கார்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்த்துரும்போது, ஹீரோயின்ட்ட கடைசியா வந்து அக்ரீமெண்ட்ல சைன் வாங்குனாங்கல்ல, அந்த அக்ரீமெண்ட் வந்து கிடைக்குது போலீஸ்க்கு. ஸோ அந்த அக்ரீமெண்ட் எடுத்துட்டு நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின்ட்டயும் விசாரிக்கிறாங்க. "இந்த ராமகிருஷ்ணன்ற ஆள தெரியுமாம்மா உன்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாங்க தெரியும். அவர்ட்ட தான் நாங்க கடன் வாங்கியிருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து, "உன் புருஷன் எங்கன்னு?" கேட்கும்போது, "யுஎஸ்ல இருக்காருன்னு" சொல்லி ஒரு மாரி பதட்டமாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் வந்துருச்சு. இவங்க பேசுறதிலே தெரியுது, இவங்களுக்கு ஏதோ விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ண பார்க்குறாங்க. வீட்ல ஒரு எவிடன்ஸும் அவங்க நெனச்ச மாரி கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது, வீட்டு வாசல்ல கடை ஏதோ போட்டிருக்கிற மாரி தெரியுது. ஆனா என்ன கடைன்னு தெரியல. என்னன்னு விசாரிச்சு வாயான்னு சொல்லி கான்ஸ்டபிள் அனுப்புறாங்க. ஐயா இது வந்து ஒரு ஏதோ அயர்ன் பண்ற கடை போல இருக்கு. 5 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ 2 பேருமே ஆள காணோம் ஐயா! அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. கொலை நடந்த அடுத்த நாளே அவனுங்க எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. அவனுங்கள போய் இழுத்துன்னு வாயா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அவங்க விசாரிக்க தொனியில வந்து அடிச்சு புடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணா பையன் ஒரு உண்மைய சொல்றான். நான் தாங்க அந்த ராமகிருஷ்ணன வந்து கொன்னுட்டேன். கொன்னுட்டு கட் பண்ணி பார்ட்ஸ் பார்ட்ஸா கட் பண்ணி எல்லா இடத்துலயும் தூக்கி வீசினது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்டா இது நீ தனியா பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா அந்த பொம்பள பண்ண சொல்லுச்சா உன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டுட்டு அவங்களையும் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ கட் பண்ணா அந்த கோர்ட் சீன் வருது. கோர்ட்லயும் வந்து நம்ம அந்த கிருஷ்ணா வந்து உண்மைய சொல்லிர்றான். நான் தாங்க கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏம்மா இவன் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா வந்து போலீஸ் தரப்புல இருந்து நீ இவன் தனியா பண்ணியிருக்க மாட்டான். நீ பண்ண சொல்லி தான் பண்ணியிருப்பான். உன் புருஷன் வேற இல்ல. உங்க 2 பேருக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. அதனால நீ பண்ண சொல்லி தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாரியான ஒரு இது சொல்றாங்க. நீ என்னம்மா சொல்றன்னு சொல்லும்போது, ஹீரோயின் ஒரு வார்த்தை பேசல. அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசாம கம்முனே இருந்தா எப்படிம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இது நீ வந்து ஒத்துக்கிற மாரி தான் ஆகும். அதனால உனக்கும் வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புல வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இவங்களும் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. கிருஷ்ணாவும் நம்ம ஹீரோயினும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து இவன் போய் கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்க நெயில் பாலிஷ போட்டதால அவன் செத்துருக்க மாட்டான். உங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தால கிருஷ்ணா வந்து அவன அடிச்சு கொன்னுருக்கான். இதுதானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இவங்களும் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அடுத்த நாள் கொஞ்ச நாட்கள் நகருது. இவங்களும் வந்து அதை வச்சு மூவ் பண்றாங்க கோர்ட்ல. இவங்களுக்கு தண்டனை காலங்கள்லாம் வந்து குறைச்சு குடுத்துட்டு, அந்த விடுதலை ஆக போறாங்க நாளைக்கு அப்படின்ற நிலைமையில நம்ம கீதா ஹீரோயின பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது உங்ககிட்ட யாரோ பேசணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறாங்க. நான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன் பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாங்க.
ஸோ கேட்டா ஹலோன்னு கேட்கும்போது தெரிஞ்சிருச்சு நம்ம புருஷனோட குரல் தான் அப்படின்னு சொல்லி. "ஏம்மா உன்ன பார்க்க நான் எத்தன வாட்டி வந்திருப்பேன். என்ன ஒரு வாட்டி கூட பார்க்கல. உன்கிட்ட பேசணும்னு நினைக்கும்போது கூட பேசல. இந்த நிலைமையில உன்ன என்னால பார்க்கவும் முடியல. என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல. 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சிருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "நான் இப்ப யுஎஸ்ல நல்ல நிலைமையில இருக்கேன். இதுக்கப்புறமாச்சும் நம்ம எல்லாம் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி இவனும் வேற கல்யாணம்லாம் பண்ணிக்கல. நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இனிமேல் எந்த தப்பும் பண்ணாம நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இவங்க ஓன்னு அழுகுறாங்க. தன்னுடைய ஆசையினால, தான் பண்ண தப்புனால எல்லாமே மாறிப் போச்சே! இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்துட்டேனே! அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகுறாங்க. ஸோ நம்ம கீதா தான் எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்காக எல்லாத்தையுமே கோர்ட்ல மூவ் பண்ணி, எவிடன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி இவங்களோட தண்டனை காலத்த 3 வருஷமா வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து ரிலீஸ் ஆயிட்டு, அவங்களுடைய புருஷன பார்க்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பத்திரிக்கையாளர் தன்னுடைய ஒரு புத்தகமா வந்து எழுதி ரிலீஸ் பண்றாப்புல. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? இதோட இந்த படம் வந்து முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு? ஹீரோயின் நல்லா கும்முன்னு இருக்காங்கல்ல. ஸோ படத்துல ஆங்கிள் தான் இருக்கும். அந்த இருப்பு கெட்ட ஆங்கிள் வைக்கிறது, தொப்புல காட்டுறது, அந்த தாலிய தொங்க போடுறது அப்படின்னு சொல்லி ஆங்கிள்லாம் வந்து நல்லாவே இருக்கும் படத்துல. சரி, நீங்க இந்த படம் இப்ப பார்த்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? புடிச்சிருந்துச்சா? புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு சொல்லிட்டு போங்க.